வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ வந்து இன்னைக்கு ஜீ தமிழில் இந்த 2026 தமிழ்நாடு எலெக்ஷனில் கூட ரொம்பவும் பரபரப்பாக போயிட்டுருக்கு. அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நம்ம ஸ்டார் கிட்டான அபிஷேகா பார்க்கப்படுறாங்க. ஏன்னா அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஓவராலாக ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கும்போதே கோல்டன் ஷவர் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஜட்ஜஸோட ஒரு பெட்டாகவும் இன்னைக்கு நம்ம அபிஷேகா இருந்துட்டு வராங்க. இது நாள் வரைக்குமே மற்ற எந்த கண்டஸ்டன்ட்டாலையும் சாதிக்க முடியாத நிறைய விஷயங்களை இன்னைக்கு சாதிச்சு 8 வயசுலேயே வந்து நிறைய கான்செர்ட் மற்றும் பட வாய்ப்புகளை இன்னைக்கு தன்வசம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அந்த வகையில பார்க்கும்போது அபிஷேகாவுக்கு ஜிவி பிரகாஷ் குமார் கொடுத்த அந்த கிஃப்டை பத்தி தான் நாம் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். ரீசெண்டாக வந்து நம்ம சாய்ந்தவி மேம்காக நம்ம அபிஷேகா பாடின பாடல் வந்து ஜிவி பிரகாஷ் சார் வரைக்கும் போயிருக்குது. அதனால அவங்களுக்கு வாழ்த்தி பிளஸ் பண்ண ஜிவி பிரகாஷ் குமார் சார் வந்து ஒரு அன்பளிப்பையும் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, அபிஷேகை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ணன் படத்தில் வந்து கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடல் மூலமாக ரொம்பவும் ஃபேமானவங்க தான் அபிஷேகா. அது மட்டும் இல்லாமல் அந்த பாடலுக்காக தான் விஜய் ஆண்டனி சார் வந்து அவங்களுக்கு அடுத்த மலேசியா கான்சர்ட்டில் பாடக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது மட்டும் கிடையாது, தனுஷ் சாரே அந்த பாடலை பார்த்து பிளஸ் பண்ணி வாழ்த்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக கங்கை அமரன் சார், ஸ்நேகன் சார், பாண்டியராஜன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிஷேகாவை வாழ்த்தி பரிசு வழங்கின பிரபலங்களோட லிஸ்ட் வந்து நீண்டுக்கிட்டே போகுது. இந்த வகையில் பார்க்கும்போது அபிஷேகா ஒரு ஸ்டார் கண்டஸ்டண்ட்டாக வராங்க. நம்ம என்னதான் அபிஷேகாவோடைய அந்த விஷயங்களை பேசினாலும் மேபி வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாப் 10 அப்புறமேல டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் 1-on-1 ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிற நம்ம அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. அதாவது ஒருத்தரை எதிர்த்து ஒருத்தர் பாடுற அந்த பாடலில் நம்ம அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்போவுமே பண்ணுற அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட இல்லாத அளவுக்கு ரொம்பவும் தெளிவாக இருக்குது. எங்களுக்கு இப்போ உங்கள் 2 பேர்த்தில் யாரை தேர்வு செய்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் தான் நாங்களே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் ஆடி போகிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை அள்ளி விட்டுருக்காங்க நம்ம அபிஷேகா. அது மட்டும் கிடையாது, அபிஷேகாவோட இந்த பெர்ஃபார்மன்ஸ்னால எஸ்பி சரண் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களை ஓட் போட்டு தான் உங்கள் 2 பேர்த்தில் யாரையாவது ஒருத்தரை எலெக்ட் பண்ண சொன்னாங்க. அந்த விஷயத்தில் பார்க்கும்போது எனக்கு வந்து கள்ள ஓட்டு போட்டு நான் 2 பேரையுமே செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனில் சேனல் எங்களை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஏன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற அந்த மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் இமேஜின் கூட பண்ண முடியாது. நீங்கள் பண்ணின அந்த மைன்யூட் மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் உண்மையிலே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாய்ந்தவி மேம் வந்து அவங்களுடைய அந்த எப்பவும் போல் நம்ம அபிஷேகாவை அவங்க ஹக் பண்ணி கிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்வேதா மோகன் மேமும் அப்படியே தான் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஜிவி பிரகாஷ் குமார் சார் வந்து கொடுத்த அந்த கிஃப்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக போயிட்டு இருக்குது. ஒரு 8 வயசு குழந்தையோட பாடலை அங்கீகரித்து இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு மியூசிஷியனே இன்னைக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் வந்து சாய்ந்தவி மேம் பவித்ராவோட குழந்தைக்கு நிறைய கிஃப்ட்டுகளை வாங்கி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பவித்ரா, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் அஷ்யூர் பண்ணுறேன், அதை மறந்துடாதீங்க தயவுசெய்து. உங்களுடைய கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு படத்தில் பாடல் வாய்ப்பு வாங்கித்தரேன், இல்லை அடுத்த கான்சர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கித்தரேன். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் இப்போ ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். இது உங்களுக்காக இல்லை, உங்களுடைய குழந்தைக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பவித்ரா கிட்ட சைந்தவி மேம்க்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்திருக்குது. அதே தான் இன்னைக்கு நம்ம அபிஷேகா விஷயத்துலேயும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, ரீசெண்டாக தான் நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் சாரும் சைந்தவி மேமும் டிவோர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் இதில் குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.